வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 5 மணி மிஸ்டேக்ஸ். என்னுடைய ரியல் லைஃப்பில் நாங்கள் வந்து மணி சேவிங்ஸ் அப்படின்னு யோசிக்கும்போது பண்ண மிஸ்டேக்ஸை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணோம். என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது தெரியாமல் நம்ம நிறைய பேர் இருப்போம். அதனாலேயே நமக்கு வந்து மணி சேவே பண்ண முடியாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் இருக்கிற மிஸ்டேக்ஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுவீங்களா இருக்கும். அதனால் கூட உங்களுக்கு மணி வந்து சேவ் ஆகாமல் இருக்கலாம். ஏன்னா நாங்கள் எப்போ வந்து இந்த மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணுறோன்றதை நாங்கள் ரியலைஸ் பண்ணமோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் மணி சேவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஸ்ப்ளிட்டிங் யுவர் மணி ப்ராப்பர்லி. நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ்க்கு தனியாக, சேவிங்ஸ்க்கு தனியாக, எமர்ஜென்சிக்கு தனியான்னு சொல்லி எப்போவுமே செப்ரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி மணி ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் பண்ணுவாங்களா இருக்கும். மெயினாக இந்த வீடியோ வந்து இதை பற்றி தெரியாதவங்களுக்காக தான். ஏன்னா நாங்கள் அப்படி இருந்திருக்கோம். அதனால தான் நான் இந்த வீடியோவே வந்து போஸ்ட் பண்ணுறேன். எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம நிறைய பேர் அதை யோசிக்கிறதே கிடையாது. அதுக்காக மணி வந்து சேவ் பண்ணுறதும் கிடையாது. ஒரு சின்ன எமர்ஜென்சியாகவே இருந்தாலுமே கூட அதுக்காக நம்ம தனியாக வந்து சேவ் பண்ணிட்டு வரும்போது அதிலேருந்து நமக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து நீங்கள் எடுக்க வேண்டியது வராது. ஸோ கண்டிப்பாக அது வந்து பண்ணாதவங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நாட் நோயிங் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். நீட்ஸ்னால் என்ன, வாண்ட்ஸ்னால் என்னன்னதே நமக்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நாங்களும் தெரியாமல் இருந்திருக்கோம். நீட்ஸுன்றது நம்மளுடைய ஃபுட்டு, ரெண்ட்டு அண்ட் தென் இம்பார்ட்டண்ட்டாக மெயினாக கட்டியே ஆக வேண்டிய பில்ஸு. வாண்ட்ஸுன்றது வந்து நம்ம ஷாப்பிங் போகிறதா இருக்கட்டும், மால் போகிறதா இருக்கட்டும், வெளியில் சாப்பிட்றது, நெட்ஃப்ளிக்ஸ், இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து வாண்ட்ஸில் வரும். மூணாவது விஷயம், ஸ்பெண்டிங் மோர் பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் பேமெண்ட். டிஜிட்டல் பேமெண்ட் நம்ம கண்ட்ரியில் எல்லாருமே பண்ணுறோம். அது ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. அண்டு எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வந்து பே பண்ணி முடிச்சிடுறோம். ட்ரான்சாக்ஷன் ஈஸியாக இருக்குது. மணிக்காக வந்து நம்ம ஓட வேண்டாம், ஏடிஎம்னு தேட வேண்டாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது, நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நல்ல விஷயந்தான். பட் ஒரு முக்கியமான விஷயம் இதில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஐ இல்லைனா கார்டு மூலயமா நம்ம பே பண்ணும்போது ரியல் மணியாகவே நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம். ஜஸ்ட் ஏதோ கால்குலேட்டரில் நம்பர் டைப் பண்ணுற மாதிரி நம்ம கூகுள் பே ஓப்பன் பண்ணுறோம், கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நம்பரை டைப் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனாலேயே அது ஒரு ரியல் மணியாக நமக்கு ஃபீல் ஆகிறது இல்லை. ஸோ அதனாலே நம்ம நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணவும் செய்கிறோம். இந்த மிஸ்டேக் வந்து நான் எப்போ ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அப்ராடுன்னு சொல்லி வேறு ஒரு கண்ட்ரிக்கு வந்த பிறகு தான். இந்தியாவில் இருக்கும்போது நாங்கள் ரொம்ப இதெல்லாம் யோசிச்சது கூட கிடையாது. அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். மந்த் எண்டு வரும்போது என்னடா கையில் காசே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். இது நாங்கள் எப்போ ஃபீல் பண்ணோன்னா, நாங்கள் புருனே வந்த பிறகு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூபிஐலாம் எதுவுமே கிடையாது. கையிலேருந்து கேஷில் தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது. இங்கே யாருமே வந்து யூபிஐ கியூஆர் கோட் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கவும் மாட்டாங்க. எங்கேனாலுமே இங்கே வந்து கேஷ் தான். கேஷ் மட்டும்தான் நம்ம கொடுத்து எதுவுமே வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேஷாக நாங்கள் கொடுக்கும்போது தான் நாங்கள் ஒரு தடவையும் ஃபீல் பண்ணியிருக்கோம், இவ்வளோ காசு கொடுக்குறோமான்னுட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் யோசித்து பார்த்தோம், இந்தியாவில் நாங்கள் ஏன் இவ்வளோ மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றது. முக்கியமான காரணம் டிஜிட்டல் பேமெண்ட். டிஜிட்டல் பேமெண்ட்னால நம்ம வந்து அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அப்படின்னு இது வரைக்கும் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? டிஜிட்டல் பேமெண்ட் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இல்லாததுக்கு அப்படின்னு நீங்கள் இதுக்கு முன்னாடியே யோசிச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈட்டிங் அவுட் சைட், ஆர்டரிங் ஃபுட். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. ஒரு நாளைக்கு ஒரு மீலை வந்து நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு, நான் இன்றைக்கி வந்து 2 வேளை நான் வந்து இன்றைக்கி வீட்டிலேயே சாப்பிட்ருக்கேன், ஓகே நான் வந்து 2 வேளை சாப்பாடு மிச்சம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கே நம்ம வந்து அப்ரிஷியேஷன் கொடுத்துக்கிறோம். இதை நானும் பண்ணியிருக்கேன் இந்தியாவில் இருக்கும்போது. ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியாது நம்ம வந்து ஒரு மீலில் செலவு பண்ணுற காசு அந்த மந்த் எண்டில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு பிக் அமௌண்ட்டாக இருக்கும். அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா, பேயிங் ஒன்லி டெப்ஸ் ஆர் எக்ஸ்பென்ஸ் மட்டும் நம்ம பே பண்ணுறது. சேவிங்ஸுன்றதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஃபஸ்ட்டு மந்த் எண்டு நமக்கு சேலரி வந்த உடனேவே ஓகே என்னென்ன இஎம்ஐ இருக்குது அதை பே பண்ணுறோம், என்னென்ன வந்து எக்ஸ்பென்ஸ் இருக்குது இந்த மந்த்துக்கு அதெல்லாம் செலவு பண்ணுறோம்.
ஓகே இந்த மந்தில் வந்து நமக்கு என்ன வாங்க வேண்டியது இருக்குது, ஓகே அதை போய் வாங்கிடலாம். நம்ம எல்லாருமே வந்து நினைக்கிறோம் நமக்கு வந்துட்டு வர காசும் செலவு பண்ணுறதும் சரியாக போயிடுது, அப்புறம் எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் தான் அந்த காசு எல்லாமே வந்து வெளியில் போகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோடய சேலரி வந்து ரொம்ப கம்மி, நான் இதில் வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது, எனக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து காசு மீதியே இருக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து ஸ்பெண்ட் ஆயிடுது, எல்லா எக்ஸ்பென்ஸ்க்குமே எனக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்படி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனதும் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் இந்த நீட்ஸ் இருக்குங்க இல்லையா, இது தவிர்த்து மீதி விஷயங்கள் இருக்குல்ல, இதில் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எதெல்லாம் வந்து கட் டவுன் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கட் டவுன் பண்ணி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட், ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஓகே இவ்வளோ அமௌண்ட் வந்து என்னால் அப்போது சேவ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த காசை நீங்கள் வந்து சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் மந்த்லி. அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒரு சில மந்த்ஸுக்கு அப்புறம் உங்களால் அதை விட அதிகமாகவே சேவ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து எங்களுக்கு நிஜமாகவே நடந்த விஷயம், அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதிகமாக சம்பாதிக்கிறவங்களுக்குலாம் ப்ராப்ளம் இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி செலவும் இருக்கும். நம்ம கம்மியாக சம்பாதிச்சாலும் அதுக்கேற்ற செலவு பண்ணுவோம், அதிகமாக சம்பாதிச்சாலும் அதுக்கேற்ற செலவு பண்ணுவோம். ஸோ இதான் நம்ம மணியில் பண்ணுற முக்கியமான 5 மிஸ்டேக்ஸ். இந்த மிஸ்டேக்ஸில் ஏதாவது நீங்கள் பண்ணிகிட்ருந்தீங்க இல்லை இப்போ பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். அவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மணி ரிலேட்டட் மிஸ்டேக்ஸ் அண்ட் சேவிங்ஸ் டிப்ஸ் அண்ட் கோல்ட் ரிலேட்டட் மிஸ்டேக்ஸ் அண்ட் டிப்ஸ்க்காக நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye bye, take care.